எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய புதிய முதல்வர் திரு விஜய் அவர்கள் பதவியேற்க போகிறார் என்று ஒரு பேப்பரில் படிக்கிற நியூஸ் தான். அது இன்னும் தெரியலை. இந்த இப்போது நான் உங்ககிட்ட பேசுறதுடைய முக்கியமான காரணமே இந்த 75 ஆண்டுகள் இல்லை 70 ஆண்டுகளுக்கு மேலான தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, அதிர்ச்சியை, ஆச்சரியத்தை கொண்டு வந்த விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் எனக்கும் ஆச்சு, 75 வயசு ஆச்சு. இதுவரைக்கும் இப்போ நான் கணித்த இந்த கணிப்பும் இந்த 15-16 பேரோடு சேர்த்து என்னுடைய கணிப்பும் தவறாகத்தான் போய்விட்டது. ஸோ நமக்கு ஒன்று தப்பாக போயிட்டோம் பண்ணோன்னு அது எப்படி தப்பாக போச்சு அப்படின்னு யோசித்து சரி பண்ணிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு அதெல்லாம் இல்லை, இது ஏதோ ஃப்ளூக்கு இது அப்படி பேசினா நம்ம திருத்திக்கவே முடியாது, நம்மளால் வளரவே முடியாது. நான் என் நாடகத்தில் 50 நாடகம் ஆனால் கூட இல்லை யாராவது கரெக்ஷன் சொன்னால் அதை சரி பண்ணி போனதுனால தான் இன்று வரை என்னால் 50 ஆண்டுகளுக்கு மேலாக 7000 நாடகங்களுக்கு மேலே நடத்தி நான் வெற்றிகரமாக இன்னும் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். அதற்காக சொல்கிறேன். விஜயை பற்றி தப்பாக கணித்ததுடைய என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அத்தனை ரசிகர்களும் அத்தனை கூட்டமும் ஓட்டு போட்டுறாதுன்னு நினைச்சது ஒரு பெரிய தப்பாக போச்சு. காரணம் என்னன்னா, விஜயை பற்றி நான் ஆரம்பத்திலேயே முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த ரசிகர் மன்றத்தை மிக சிறப்பாக கட்டமைத்து கொண்டு போனதுக்கு பெரிய காரணம் அவருடைய தந்தை எஸ்ஏசி. ஸோ அதை சிறப்பாக பண்ணினாங்க. அதுக்கு பிறகு புஷி ஆனந்த் பண்ணினார். ஆனால் அந்த ரசிகர்கள் என்பவர்கள் எத்தனை பேருமே பல கட்சியில் இருப்பாங்க. ஒரு நடிகருடைய ரசிகர்கள் பல கட்சியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரே கட்சிக்கு வர்றதுங்கிறது இதான் முதல் தடவையாக நான் பார்க்குறேன். அதுக்கு காரணம் இளைஞர்கள் ஓட்டு 18 வயசுலேருந்து 30 வயசுன்னு சொன்னாங்க. அதை தாண்டி வீட்டில் இருக்கிற குழந்தைகள்லாம் தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, சித்தி, பெரியப்பா எல்லாரும் நீங்கள் விஜய்க்கு தான் போடணும், விஜய் அங்கிளுக்கு தான் போடணும், விஜய் அண்ணாக்கு தான் போடணும், அந்த மாதிரியான ஒரு வேவ் நான் என் லைஃப்பில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த வேவுக்கு காரணமான விஜய் அவர்களுக்கு நம்முடைய புதிய முதல்வர், தமிழகத்தினுடைய முதல்வருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உடனே ஆரம்பிச்சிடுவாங்க, அப்பா என்னப்பா அங்கே ஒரு சீட்டு போட்டுறியா, அந்த கட்சிக்கு போட போறியா? கிடையாது. நான் 2011 மோடி அவர்களை அழைத்து என்னை பிஜேபியில் சேர சொன்ன போதே இனிமேல் நான் எந்த தேர்தலையும் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவர்கிட்ட சேர்ந்தேன். 2004 ஜெயலலிதா கூப்பிட்டாங்க, நான் ஏடிஎம்கே போனேன். அவங்களே வெளில அனுப்பிச்சாங்க 2008. ஓகேயா? அதுக்கப்புறம் ராகுல் காந்தி கூப்பிட்டாரு, அப்புறம் அவங்க லோக்கல் ஆளுங்களே என்னை வெளில அனுப்பிச்சாங்க. மோடி கூப்பிட்டாரு, போனேன். என்னடா ஒவ்வொரு தடவையும் இவங்களே வெளில அனுப்புகிறாங்க, ஒரு சேஞ்சுக்கு நம்மளே வெளில வரலான்னு நானே வெளில வந்துட்டேன். நான் வெளியில் வந்தது 2021 நான் வெளியில் வந்துட்டேன். 22 வந்துட்டேன். அதுக்கு பிறகு ஐ வாஸ் நாட் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் பாலிட்டிக்ஸ். போகிறோம் நம்ம என்னுடைய ஏஜுக்கு இனிமேல் அப்படியே அம்மா தாயெல்லாம் ஓட்டு கேட்டெல்லாம் எம்எல்ஏ ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நான் இருந்த ஒரு டைமும் 100% நேர்மையான ஒரு எம்எல்ஏவாக இருந்து விட்டேன். இப்போது திரு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையான அரசியல் செய்ய போகிறோம், கல்லாப்பெட்டி அரசியல் கிடையாது, எனக்கு ஊழலற்ற அரசியல் வேணும், மக்களுக்காகத்தான் வரேன்னு எல்லாம் சொல்லியிருக்கிறார். இப்போ அவரை விமர்சனம் செய்வது எந்த விதத்திலும் சரியல்ல. ஏன்னா இன்னும் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் அவர் இப்போ 107 சீட்டில் தான் இருக்கார். அவருக்கு ஒரு 11 பேர் பெரும்பான்மை பெறுவதற்கு வேண்டும். அதில் இப்போ காங்கிரஸ் ஒரு 5 பேர் வரேன்னு சொல்லிட்டாங்க. இதனால காங்கிரஸ் வரதுனால அவர் ஆட்சி அமைச்சிட முடியாது. ஆனால் பூனைக்குட்டியை வெளியே வந்து விட்டதுங்கிற மாதிரி காங்கிரஸுக்கு திமுகவோட இருக்கிறதுல விருப்பம் இல்லைங்கிறது இந்த தேர்தலுடைய ஆரம்பத்திலேயே தெரிஞ்சு போச்சு. அது இப்போ
வெளிப்படையாக வந்துடுச்சு. ஆனால் இதை தாண்டி யார் வரப்போகிறாங்க? கரெக்டாக 118 இருந்ததுன்னா அது ஜெயிக்குமா ஜெயிக்காதா? தினசரி இது என்னடா வம்பா போச்சு. ஏன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே அத்தனை பேர் இருப்பாங்க எதிர்த்தாப்பில். இங்கே ஒருத்தர் 2 பேர் வரலைன்னா கூட இந்த தீர்மானம் தோல்வி அடைஞ்சிடும். அது மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரெச்சர்லாம் போய் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வந்துடக்கூடாது. நம்மை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களாக இருக்கட்டும், எந்த தேசத்து மக்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு அடிப்படை தேவைகள், தினசரியாக வர வேண்டிய அடிப்படை தேவைகள் சரியாக வந்துருச்சுனாலே அதுக்கு மேலே அவங்க பெருசாக கவலைப்பட போகிறது கிடையாது. குழாயை திறந்தால் தண்ணி வரணும், சுவிட்சை போட்டால் லைட் எரியணும், ரேஷன் கடைக்கு போனால் அளவான அந்த கரெக்ட் அளவில் ரேஷன் கிடைக்கணும், பெட்ரோல் பங்க் போனால் பெட்ரோல் கிடைக்கணும், அடிக்கடி விலைவாசி ஏறக்கூடாது, ரோடு போனால் ரோடு மேடும் குழியுமா இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும். இவ்வளோதான். ஜனங்களுக்கு அதுக்கு மேலே பெரிய இது கிடையாது, எதிர்பார்ப்பெல்லாம் கிடையாது. அதை தாண்டி இந்த கட்சி இருந்ததுன்னா நாம் இதை சாதிச்சுக்கலாம், இதை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி வியாபாரிகளுக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஆள் இருப்பாங்க, இல்லை எங்கேயாவது ஒரு உறவுக்காரங்க இருப்பாங்க, அது வழியாக உள்ளே போயிடும். அவ்வளோதான். ஏன் நான் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன் என்றால், விஜயை எதிர்த்து விஜய்க்கு ஒன்றும் தெரியாதுன்னு பேசினவங்க யாராக இருந்தாலும் அவங்க விஜயோட விரோதி கிடையாது. அது முதல்ல தெரிஞ்சுக்க. அரசியல்லையே யாரும் விரோதி கிடையாது. அதை நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லாமே அவங்க ஒன்றுமே தெரியாது வந்தால் கடைசியில் நாம தானே பாதிக்கப்பட போகிறோம். அந்த பயம் நமக்கு இருக்காதா? அது இருக்கக்கூடாதா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஏனென்றால் சினிமாவும் அரசியலும் மட்டும்தான் எதுவும் தெரியாதே உள்ளே வந்து கற்றுக்கலாம். இல்லைன்னா ஒரு ஸ்கூட்டர் மெக்கானிக்காக போகணும்னா கூட எப்படி ஸ்பேனரை பிடிக்கணும், எப்படி கார்பரேட்டர் கட்டணும்னு தெரிஞ்சு அது ஒரு 3 மாதம் கிளாஸுக்கு போன அப்புறம் தான் போக முடியும். ஒரு டாக்டராக இருக்காருன்னா ஒரு 5 வருஷம் 7 வருஷம் படித்து அதுக்கு பிறகு தான், நர்ஸாக ஒரு 3 வருஷம் படித்த பிறகு தான் ஊசி போட முடியும். நான் ஒரு 4 தடவை ஊசி போடுறேன் அதுக்கப்புறம் கற்றுக்க முடியும். ஆனால் அரசியல் சினிமா ரெண்டுமே. ஆனால் தன்னுடைய 30 ஆண்டு கால சினிமாவில் விஜய் சேர்த்து வைத்த மாபெரும் சொத்து இந்த ரசிகர்கள். ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த விசில் ரசிகர்கள். அதை அவர்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் இனிமேல் அந்த ரசிகர்கள் ஒரு கட்டுப்பாடு உள்ள தொண்டர்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் அது உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். இல்லைன்னா என்னப்பா அது, முதலமைச்சரால் அவங்க ஆளையே அடக்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு வந்துவிடும். அதை சட்டம் ஒழுங்கு எல்லாம் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு, பெண்கள் பாதுகாப்பு, எதையுமே விமர்சனம் ஒரு 6 மாதம் விமர்சனமே பண்ணக்கூடாது. காரணம் என்னன்னா, ஒரு டைம் கொடுக்கணும். ஒருத்தர் வந்திருக்கார், ஜெயிக்கட்டும், அவர் பெரும்பான்மையை நிரூபிக்கட்டும். இப்போ அதிமுக தன்னுடைய மெஜாரிட்டியான இதை 40 பேரும் வராங்களா, இல்லை இபிஎஸ் வராரா வரலையா, நான் போய் விஜய்க்கு கீழே துணை முதல்வராக இருக்கிறதா, அந்த மாதிரி எல்லாம் அவர் நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னால், நான் 20 பேரோட கிளம்பி போறேன்ட்டு மாதிரி போறாங்கன்னா அது அதிமுக. அது என்ன ஆகும்? பாஜக என்ன நினைத்ததோ, தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சியில் ஒரு கட்சியை முதல்ல ஒழிக்கணும், அடுத்த கட்சி அடுத்தது ஒழிக்கணும், அதுக்கு பிறகு நம்ம வரணும்னு நினைச்ச எண்ணம் நிறைவேறிவிடும். அதை அவங்க பார்த்துக்கணும். அது சிவி சண்முகமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் பார்த்துக்கணும். தவறும் விஜய் அவர்கள் நான் ஊழலற்ற தீய சக்தி, ஊழல் சக்தியோடலாம் சேர மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவிலேயே காங்கிரஸ் அகற்றப்பட்டதுக்கு காரணமே காங்கிரஸோடைய ஊழல் தான் இல்லையா? எல்லாருக்கும் அது தெரியும். அப்படிப்பட்ட ஊழல் கட்சியோடைய 5 பேரை நீங்கள் சேர்த்துக்கிட்டு நீங்கள் எப்படி ஊழலை தடுக்க முடியுங்கிறதையும் விஜய் அவர்கள் யோசிக்க வேண்டும். ஆனால் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸை விஜய் அவர்கள் முதலமைச்சர் கொண்டு வர வேண்டும். அவர் பார்வையிலேயோ அவருக்கு தெரியாதையோ ஒரு விஷயம் கூட நடக்கக்கூடாதுங்கிறது வச்சுக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். கலைஞர் அவர்கள் காலையில் பேப்பர் படிப்பார். பேப்பர் படிக்கும்போது 5லேருந்து 6க்குள்ளே பேப்பர் படிச்சிருவார். 5-6 பேப்பர் படிச்சு, தமிழ் எல்லாமே மேக்சிமம் எல்லா பேப்பரையுமே படிச்சிருவார். அதில் ஐஏஎஸ் அதிகாரிகள் முதலமைச்சர் எதெல்லாம் படிக்கணும்ட்டு அங்கங்கே ரவுண்டு பண்ணியிருப்பாங்க, முக்கியமான பேஜஸ் மட்டும். அவர் அதை படிக்கவே மாட்டார், முதல்லேருந்து கடைசி வரைக்கும் படிப்பார். எது முக்கியம்னு நான் தீர்மானிச்சுக்கிறேன்
அப்படிம்பார். அப்புறம் வந்து அடிமட்ட தொண்டர் வரைக்கும், அந்த வட்ட செயலாளர் வரைக்கும் ஃபோன் போடு, நான் பேசுறேன் அப்படிங்கிற அளவுக்கு. அதே தான் திரு ஸ்டாலின் அவர்களும் இன்னைக்கு வரைக்கும் கடைபிடித்திருக்கிறார்கள். அதை தாண்டி அது நம்ம அடுத்தது, அது அப்புறம் நம்ம பேசுவோம். ஏனென்றால் விஜய் அவர்கள் வந்து அதை செய்யணும். அதே போல விசுவாசிகள் என்ற பேர்ல யாரையுமே பக்கத்துல சேர்க்காம, திறமைசாலிகள், நேர்மையானவர்கள் என்பவர்களை மட்டும் நீங்க பக்கத்துல வச்சுக்காங்க. அதுதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உதவும். விசுவாசிகள் என்ன செய்வாங்க, உங்களுக்கு மட்டும் விசுவாசமா இருப்பான் அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்களே தவிர, எல்லாருக்குமே விசுவாசமா, இன்னொருத்தருக்கும் இன்னொரு இடத்துல விசுவாசமா இருப்பாங்க, தன் குடும்பத்துக்கு விசுவாசமா இருப்பாங்க. விசுவாசிகள் என்பது என்னைக்குமே நிரந்தரம் கிடையாது. ஒரு கட்சியில் இருக்கிறவன் அந்த தலைமைக்கு விசுவாசியா இருப்பான், அந்த கட்சியிலேருந்து இன்னொருத்தர் வந்து அங்க ஒரு ஷாலு பத்தினா அங்க விசுவாசியா மாறிடுவான். அப்போ அது விசுவாசம். நேர்மையானவர்களை தேர்ந்தெடுங்கள். அதுல பார்த்துக்கங்க, அவங்களுடைய பேக் ரெக்கார்டு பாருங்க, அவங்க சொத்து கணக்கை பாருங்க, மாசம் அவங்கள பத்தின விஷயங்களை சேகரி. ஆனா இனிமே உங்களுக்கு நினைச்ச நேரத்துல தூங்கலாம், போகலாம், அதெல்லாம் போயிடும். ஏனென்றால் இந்த முதலமைச்சர் பதவி என்பது மலர் கிரீடம் அல்ல, மிகப்பெரிய முள் கிரீடம் இல்லையா அது. ஆனா உங்களுக்கு என்ன, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எல்லா மதமும் சம்மதம்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கீங்க. எல்லா கடவுளுடைய ஆசியும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் என்னுடைய ஒரு வயதில் 20 வயசுக்கு மேல மூத்தவங்கிற முறையில் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் நான் கொடுக்கின்றேன். ஆனா ஒண்ணு, உங்களுக்கு முதல்ல ஒரு என்னுடைய சமுதாயத்தின் சார்பாக உங்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜெயலலிதாவுக்கு பிறகு யாருமே பிராமண வேட்பாளர்களை எங்கேயுமே போடாம, அந்த சான்ஸே கொடுக்காம, கன்சிடரே பண்ணாம இருந்த சமயத்துல 2 பிராமணர்களுக்கு சீட்டு கொடுத்து, ஸ்ரீரங்கத்திலையும் என்னுடைய கான்ஸ்டியூன்சி மயிலாப்பூர்லையும் வெங்கட்ரமணன் அண்ட் ஸ்ரீரங்கம், அவர் பேர் எனக்கு தெரியல, ரமேஷா, அவருக்கு கொடுத்து 2 பேரையுமே வெற்றி பெற வச்சிருக்கீங்க. நான் ஆச்சரியப்படுற விஷயம், அந்த விஜய் விசில், அதை தவிர வேற எதுவுமே யாருக்கும் தெரியல, ஜெயிச்சிட்டீங்க. ஆச்சரியம்னா ஆச்சரியம். அது வந்து அப்புறம் அதன் பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமா விசாரிச்ச போது ரொம்ப மைக்ரோ லெவல்ல வெளியில யாருக்கும் தெரியாத எத்தனையோ ஸ்டடி பண்ணியிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏனென்றால் எந்த ஒரு வெற்றிக்கு பின்னாடியும் உழைப்பு இல்லாம இருக்க முடியாது. அது 8 மணி நேரம் ஒர்க் பண்றாங்களா, 80 மணி நேரம் ஒர்க் பண்றாங்களா, 1 மணி நேரம் ஒர்க் பண்றாங்களாங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அந்த உழைப்பு உங்ககிட்ட எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குங்கிறத நான் கேள்விப்பட்டேன். அதாவது சிஸ்டம், டிஃப்ரெண்ட் பீப்புள் எல்லாரையும் இணைக்கிறது, அவங்களுக்கு உண்டான வேலையை கொடுக்கறது, அதை வச்சு நீங்கள் பல விஷயங்களை ஸ்டடி பண்ணது, அது எல்லாமே கேள்விப்பட்டேன். இது எல்லாமே தொடர்ந்து நடக்க வேண்டும். இது வெற்றி வந்துருச்சு, ஆனால் உங்கள் வெற்றி கூட 100% முழு வெற்றி கிடையாது. ஏனென்றால் 234 சீட்டு, 234 தொகுதியையும் நீங்கள் ஜெயிச்சிருந்தால் கூட அந்த எதிர் ஓட்டுன்னு ஒன்று வந்திருக்கும் இல்லையா, அது உங்களுக்கு எதிரான வந்த ஓட்டு தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எதிராக வந்த சீட்டுக்களே நீங்கள் வாங்கின ஓட்டை விட அதிகமாக இருக்குது. 118 வந்தால் 50%. ஆனால் நீங்கள் வந்து 107 தான் வந்திருக்கீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எதிரான மனோபாவத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் 34% வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னால் 66%, 10% போடலன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50% மக்கள் உங்களுக்கு எதிரான மனோபாவத்தில் இருக்கலாம். எதிரான மனோபாவம் விரோதம் இல்லை, என்ன பண்ணிட்டு போறாரு பார்த்தலாம், அதை நீங்க சரி பண்ணிக்கணும். எல்லா அரசியல் கட்சியும் வழக்கமா செய்யற ஒண்ணு நீங்க செஞ்சிடாதீங்க. எங்கெல்லாம் ஓட்டு வேலையோ அந்த தொகுதியை ஒதுக்காம அந்த தொகுதியை உங்களுக்கு சாதகமான தொகுதியாக மாற்றுவதற்கு உண்டான முயற்சிகளை நீங்க எடுங்க. இப்போ நீங்க பிரச்சாரம் பண்ணது இதை பத்தி எல்லாம் யாருமே நாங்க சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் நாங்க சொன்னது எல்லா சிஸ்டத்தையும் பொய்யாக்கி ஜெயிச்சிட்டீங்க. அதனால சக்சஸ் இஸ் ஃபார்முலா, மைட் இஸ் ரைட். அப்போ உங்களுக்கு இதை பத்தி அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
பெருவாரியான இடத்துல நீங்க பணமே கொடுக்காம தான் உங்களுடைய வேட்பாளர்கள், பண வசதி இல்லாத வேட்பாளர்கள், ஆட்டோ டிரைவராக இருக்கட்டும், அதை இன்னொரு ஒரு சமுதாயத்தில் கடைநிலை ஊழியராக இருக்கட்டும், அவங்க எல்லாமே நீங்க ஜெயிச்சு வச்சிருக்கீங்க. ஆனால் ஜெயிச்சு வந்தவங்க அத்தனை பேருக்கும் சட்டசபை மரபுகளை எல்லாம் சொல்லி கொடுங்க. சட்டசபைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் கிளாஸ் எடுக்க சொல்லுங்க. செங்கோட்டையன் போன்ற ஆல்ரெடி 10 முறைக்கு மேல சட்டசபைக்கு போனவங்க எல்லாம் இருக்கிறார்கள். அதே போல உங்களை நம்பி வந்து தோற்று போனவர்களுக்கு கை விட்டுறாதீங்க. அவர்களுக்கு வாரியம் இது அந்த மாதிரியான பதவிகளை எல்லாம் கொடுத்து அரவணைச்சு போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ற அளவுக்குலாம் நான் இல்லை. நான் இதனால அட்வைஸ் பண்றதுனால நாளைக்கே நான் வந்து டிவிகேல சேர்ந்துருவேன்னு யாராவது சொன்னா அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போக வேண்டியது தானே தவிர அந்த மாதிரியான இனிமேல் எந்த கட்சியிலையும் சேர்ற எண்ணம் இல்லாமல் நான் ஒரு கலைஞன், ஒரு நடிகர், அவ்வளோதான். நாடகம் நடத்துறதுக்கு கலைவாண அரங்கத்தில் இங்கே ரெண்டை குறைச்சி கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக நாங்கள் ட்ராமா போட்டு போவோமே தவிர அதை தவிர அவ்வளோதான். நாடகத்துறைக்கு என்ன ஒரு மந்திரி ஆகுங்கன்னு கேட்குற எண்ணம்லாம் எனக்கு என்றைக்குமே கிடையாது. ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட பேசுறதுனால நான் ஸ்டாலின் அவர்களுடைய நண்பர்ங்கிறது 1% கூட மாறாது. ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய நண்பர். அவருக்கு ஒரு பிரச்சனைனா நான் போய் நிற்பேன். அதை ஏன்னா நான் திமுக காரன் கிடையாது. ஆனால் ஸ்டாலின் என்னை நண்பர்னு ஒரு 30 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. அந்த நண்பருக்கு உண்டான மரியாதையை நான் கடைசி வரைக்கும் நான் அதை கொடுப்பேன். நான் நேற்றுக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். ஆட்சி மாறிடுச்சு, இருந்தாலும் நேற்றுக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். நாளைக்கு பார்ப்பேன், நாளைக்கு பார்ப்பேன். என்ன தப்பு இருக்கு அதில் எந்த மாற்றமும் எனக்கு கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வெற்றிக்கு பின்னாடி போறவனே கிடையாதுங்க. ஒருத்தர் ஜெயிச்சுட்டா பின்னாடி ஓடுறது, தோத்துட்டா அதை விட்டு ஓடி விடுறது, அது எனக்கு கிடையவே கிடையாது. அதனால இதை வந்து நான் தெளிவுபடுத்துறேன். என்னுடைய நிலைமை என்ன, நான் யாருங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது. அதே சமயம் திமுக தோத்தது இந்த தேர்தல்ங்கிறது ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம். யாருக்கு? நாங்களும் நிஜமாவே நினைச்சோம் இது ஈஸியாக வந்துடுவார், ஒரு பிரச்சனை இல்லை, ஸ்டாலின் தான் 2வது முறையாக முதலமைச்சராக வருவார், 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும். நானே பல பேட்டிகள் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இதுன்னு. அதை விட மிக அதிர்ச்சி, உலகமே அதிர்ச்சியா பார்த்த விஷயம், கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் அவர்கள் தோற்றுக்குவார். இன்னும் மனசு ஏற்றுக்கவே முடியல. அதற்கு முதற் காரணம் அந்த தொகுதிக்கு பொறுப்பாளர், சென்னை நகரத்துக்கு எல்லா தொகுதிக்குமே பொறுப்பாளராக இருந்த சேகர் பாபு என்ற அமைச்சர். இது வந்து எல்லா பத்திரிகையிலையும் போட்டாங்க. சேகர் பாபு அவரால் தான் ஸ்டாலின் அவர் தோத்தா. தான் ஜெயிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் ஸ்டாலின் தோக்கிறத பற்றி அவர் கவலைப்படலை. அதற்கு ஒரே பரிகாரமாக தன்னுடைய விசுவாசத்தை சேகர் பாபு இந்த கட்சியில காமிக்கணும்னா, ஏன்னா சேகர் பாபுவை பற்றி ஒருத்தர் சொல்கிறார், சார் அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதா சார், நீங்கள் 2006 எம்எல்ஏவாக இருந்தபோது கலைஞரையே அடிக்க பாஞ்சவர் தானே சார், அதனால தானே அவரை தூக்கி பின்னாடி போட்டு அவர் சீட்டை உங்களுக்கு 2வது ரோவில் கொடுத்தாரு கலைஞர். எனக்கு இன்னைக்கு காலையில் எனக்கு வருது, ஆயிரக்கணக்கான ஃபோன் வருது, என்ன சார் இப்படி அரிசி தூங்க முடியல, 2 நாளாக சாப்பிட முடியல. ரொம்ப சங்கடமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நண்பனுக்கு கிடைக்கக்கூடிய தோல்வி தனக்கு கிடைச்சதா நினைக்கிறவங்க நான். ஆனால் ஐயோ தோத்து போயிட்டு வருந்துற ஃபேமிலி ஸ்டாலின் கிடையாது. ஏனென்றால் ஒரு கலைஞரின் மகன், எத்தனையோ வெற்றி தோல்வியெல்லாம் பார்த்தவன். அதனால அவருக்கு நான் துணை நிற்கிறதுல என்றைக்குமே நான் பெருமைப்படுவேன். ஆட்சி கீழ்ச்சி விடுங்க, அது ஒரு தோளில் கிடக்கிற துண்டு மாதிரி வேணும்னா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் பாருங்க, அவ்வளோதான். அதனால் அதுக்காக உடனே நீ திமுகவா சொம்பா 200 ரூபா வாங்குறீங்கன்னா அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லவே மாட்டேன். அவங்களெல்லாம் பிளாக் பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்பேன். நான் என் சுயமரியாதையை நான் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். திமுகவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக என்னுடைய அருமை நண்பர் ஸ்டாலின் அமர வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். இத்தனை அவருடைய 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையை வீணாக்கிடக்கூடாது. அசம்பிளியில் உட்காரணும். அதுக்கு உட்காரத்துக்கு ஒரே வழி, சேகர் பாபு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவர் தன்னுடைய தலைவருக்காக விட்டு கொடுத்து தன்னுடைய விசுவாசத்தையும்
தன்னுடைய பொறுப்பு சரியாக நிறைவேற்ற முடியாததுக்கான தண்டனையுமாக அவர் நினைத்து இதை அவர் செய்தால் கோடிக்கணக்கான திமுக தொண்டர்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைவார். அதே போல பல மினிஸ்டர்ஸ் தோத்து போயிருக்காங்க. ஏன் தோத்து போயிருக்காங்க? ஆக்சசிபிளா இல்லை. நான் மினிஸ்டர் ஆனோன்னே நான் மெட்ராஸ்க்கு போயிட்டேன், அவ்வளோதான் அப்படிங்கிற போகக்கூடாது. அந்தந்த தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏவா என்ன பண்ணிக்க, அது சொல்லணும். அது சொல்றதுக்கு எனக்கு நான் எம்எல்ஏவா இருந்தபோது என்ன செய்தார் எம்எல்ஏன்னு போட்டாங்க. ஆனந்தவனல் அதில் போட்டபோது நான் ஒன்றுமே பண்ணலன்னு போட்டாங்க. ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒரு நோட்டீஸ் எடுத்துகிட்டு போனேன். மரியாதையாக நான் செஞ்ச இத்தனையும் நீ போடலைன்னா நான் லீகலாக ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பார்த்து இதுக்கு 10 மார்க் அதுக்கு 10 மார்க். ஏன் ஒழுக்கத்துக்கு ஒரு 10 மார்க் கூட உங்களுக்கு கொடுக்க தெரியல? ஏன் உங்களுக்கு ஒழுக்கமே தேவையில்லையா ஒரு அரசியல்வாதிக்கு? அப்படின்னு போய் சண்டை போட்டுட்டு வந்தவனா அடுத்த இஷ்யூவில் போட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நாம் நேர்மையாக இருந்தால் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தப்பு செஞ்சோம் மன்னிப்பு கேட்டு போகிறோம். ஏன்னா நான் அப்படி தான் வளர்க்கப்பட்டேன். பிடிவாதம் பிடிச்சி நான் பண்ணது தப்பு இல்லை ரைட்டு இப்படி தான் கடைசி வரைக்கும் சண்டை போட்டு இந்த சரங்கை சொரிஞ்சு இன்னும் கேவலமாக இந்த குரங்கு புண்ணாக்கிக்கிற மாதிரி ஆக்கிக்கிற மனோபாவம் எனக்கு கிடையாது. லைஃப்பை ப்ளசண்ட்டாக வச்சுக்கணும், பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவன் தான். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த என்னுடைய வாழ்க்கையின் முறையை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் சரி, தனிப்பெரும்பான்மை ஆட்சிங்கிறது கிடையாது. அல்லது மக்கள் சில பேர் சில கட்சியில் மொத்தமாக ரிசைன் பண்ணிட்டு இங்கே சேர்ந்து இங்கே தன்னுடைய மொத்த ஆதரவையும் கொடுத்து இந்த கட்சியில் சேர்ந்துக்கிட்டு அது என்ன வேணால், அது அரசியல். கிட்டத்தட்ட 1,75,00,000 பேருக்கு மேலே விஜயை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் திமுகவை நம்பி 17 லட்சம் பேர் தான் குறைச்சல். 37-47 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே அதிமுகவுக்கும் வாக்களித்திருக்கிறார்கள். ஓகே, அது சீமானெல்லாம் இந்த சமயத்தில் தன்னை மறு ஆராய்ச்சி பண்ணிக்கணும். மக்களை குறை சொல்றதுல அர்த்தமே இல்லை. ஏன் நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை? நான் இது ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன். சீமான் கிட்டையும் திருமாவளவன் கிட்டையும் இருக்கிறவர்கள் தான் முதல்ல விஜய் கிட்ட சேர்ந்தாங்க. அவர்கள் சீமான் விஜயோடைய கட்சியில் இருந்துக்கிட்டு விஜய் ரசிகர்களாக இருந்தார்கள். விஜய் கட்சி ஆரம்பிச்ச போது நம்ம தலைவரே கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு அங்கே வந்துட்டாங்க. அவ்வளவுதான். அதை அவங்க ஸ்டடி பண்ணியிருக்கணும். அவ்வளோதான். நான் பாஜக 11% ஓட்டு 17% ஓட்டுன்னு அண்ணாமலை காது வரைக்கும் பேசும்போது சொன்னேன். 3.5% மேலே உங்களுக்கு ஓட்டு கிடையாதுன்னு சொன்னேன். அதுதான் மீண்டும் நிரூபணமாயிருக்கு. நோட்டாக்கு போட்டியா 27 சீட்டு வாங்கி ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அவ்வளோதான். இதுதான் தமிழ்நாட்டில் பிஜேபி நிலைமை. அதனால பிஜேபி புறவாசல் வழியாக வரும், அப்படி வரும், மேலே வரும், இப்படி எப்படியும் இங்கே ஆட்சிக்கு வரவே முடியாது. அடுத்தவங்க ஆட்சியை கெடுக்கலாம். டெல்லி பவரை வச்சு என்ன வேணால் பண்ணலாம். நாளைக்கு விஜயே கொஞ்சம் கொஞ்சமாக நீ என்னுடைய கண்டிஷனுக்கு வந்தாதான் நான் எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொல்லும் பொழுது விஜய், நம்முடைய முதல்வர் விஜய் தான் அந்த கெத்திலேருந்து இறங்காம தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் செய்வேன்னு சொன்னால் அவருடைய மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். இல்லைன்னா இவர் என்னடா சங்கியோடு சேர்ந்து விலை போயிட்டாருங்கிற மாதிரியாக சொல்லி, ஏனென்றால் இன்றைக்கு விஜய்க்கு கிடைத்த ஆதரவு என்பது பெருவாரியான சிறுபான்மை ஆதரவு. அந்த சிறுபான்மையர்கள் நம்ம பிஜேபியை தமிழ்நாட்டில் நம்பவே மாட்டாங்க. அப்படி நம்பிக்கையே இல்லாத ஒருத்தரை ஒரு முதலமைச்சர் நம்புறேன்னு சொன்னா நாளைக்கு அந்த முதலமைச்சரையே நம்பாத போயிடுவாங்க. இதுதான் நடக்கும். அதுக்காக தான் நான் சொல்றேன். மீண்டும் பிராமண சமுதாயத்தின் சார்பில் நீங்க கொடுத்த அந்த 2 சீட்டுக்கும் அனைத்து நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த 2 பேர்ல ஒருத்தருக்கு நீங்க மினிஸ்டராக கொடுத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய சரித்திரத்தை நீங்கள் ஒரு 50 ஆண்டு காலம் கழிச்சு நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மிகப்பெரிய பெருமையுடன் அந்த சமுதாயம் உங்களுக்கு என்ன பதிலுக்கு செய்யணுமோ அதை செய்வாங்க. நியாயமாக பார்த்தா பெரியார் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தலைகளுக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் சுமார் 45 லட்சம் பிராமணர்கள் இருக்கிறார்கள்.
ஒரு தடவை கலைஞர் கேட்டார், நீங்கள் 45 லட்சம் பேர் இருக்கீங்களா அப்படின்னா. தமிழ்நாட்டில் 45,000 கோயில் இருக்குன்னு அறநிலைத்துறை சொல்லுது சார். ஒரு கோயிலை சுற்றி 100 பிராமணன், நீங்களே கணக்கு போட்டுக்காங்கன்னு சொன்னேன். ஏனென்றால் நம்ம தமிழக அரசில் இன்னி வரைக்கும் ரிசர்வேஷன் இருக்கிறவங்களை தவிர பாக்கி யாருடைய எந்த கணக்கும் கிடையாது. இதுதான் உண்மை. இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணி எல்லாருக்குமான ஒரு முதல்வராக இருந்தால், நடந்து கொண்டால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுவரை உங்களை யாருமே எதிர்க்காம இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு உண்டான டயத்தை எல்லாருமே கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு பண்ணுறதுக்கு இது ஒன்றும் முதல்வன் சினிமா கிடையாது. நீங்களும் ஒரு நாள் முதல்வர் கிடையாது. அதனால் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இது ஆரம்பத்துலேருந்தே போடலன்னு சொன்னாங்க. அதே போல் திமுக கூட்டணியில் இருந்த திருமாவளவனாக இருக்கட்டும், நம்முடைய தேமுதிகவாக இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் இந்தியன் கம்யூனிஸ்ட்டு, இவங்க யாருமே நாங்கள் ஆதரவு தரமாட்டோம், எங்கள் கூட்டணியை விட்டு வரமாட்டோம்னு சொன்ன நம்முடைய வைகோ அவர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அரசியல் என்பது ஆதாயத்தை தேடி ஓடுற இடம். அந்த மாதிரி ஓடாமல் அந்த ஒரு கொள்கைக்காக மத சார்பற்ற கூட்டணி அப்படின்னு அதை ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, அதற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் அவர் இந்தியா இஸ் பெஸ்ட், நார்த் ஆர் சவுத் அவர் தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட். தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு முதன்மையான மாநிலமாக இருக்கு. ஒரு சில குறைகள் இருந்திருக்கலாம், ஆனால் முதன்மையான மாநிலம் என்பது தொழில் ரீதியாக எல்லா விஷயத்திலும் இருக்கு. அதை நீங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகேயா? வேற மாற்று கருத்து இது இந்த பாத்தியா நம்ம தலைவரை விட்டு ஓட்ட கிடையாது. இப்போ பாருங்க, இது பக்கத்தில் ஸ்டாலினோட இருக்கிற படம் தான் இருக்கும். அவர் என்னுடைய நண்பர். ஆட்சியை பற்றிலாம் நான் கவலைப்படல, அதெல்லாம் நான் கவலைப்படல. அதை அவர் கவலைப்பட்டுப்பார், அவர் சரி பண்ணிப்பார். ஓகேயா? அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. அதுவும் 2 கோடி பேர் இருக்கிற கட்சி, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால் அதிலெல்லாம் நான் தலையிடவே மாட்டேன். நான் நண்பன் என்றால் நண்பராக இருப்பேன். ஓகேயா? மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும்.